ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி May 28 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் நம்ம டெய்லியும் போட்டுறோம். வீடியோ போட்டதுக்கப்புறம் போட்டுருவோம். ஸோ நிறைய பேர் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. அவங்க டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம பிடிஎஃப் போட்டுருவோம். நீங்கள் எக்ஸாம் அப்போது ரீகால் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை தேடி நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வேர்ல்டு தைராய்டு டே ஆல் இஸ் அப்சர்வ்டு ஆன் விச் டே ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா, வேர்ல்டு தைராய்டு டே வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் May 25. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். May 25 தான் இந்த டே வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். CSIR IIIM ஜம்மு கான்ஸ்டியூட்டன்ட் லேபரேட்டரி ஆஃப் CSIR signed an MOU with which company to develop and scale up a new reverse transcriptase loop mediated isothermal amplification based COVID-19 diagnostics கிட். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த டயக்னாஸ்டிக் கிட் இருக்குல்லைங்க, COVID-19க்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த CSIRம் இது எந்த கம்பெனின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா MOA சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க தான் பார்த்திங்கன்னா MOA சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது COVID-19க்கான டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கிட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான தேர்ட் கொஷின் பாருங்கள். The World Health Organization have teamed up with which organization to fight the battle against COVID-19 and have signed an agreement to work together promote health through the sport and physical activity. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO இருக்குல்லங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களோட ஒரு டீம் அப் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 இந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏரியாலையும் நல்லா நம்ம இன்வால்மெண்ட்டு அதை பூஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஹெல்த்தோட வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட டீம் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த WHOவும் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இவங்க ரெண்டு பேர் தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஹெல்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக இவங்க வந்து ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். Which country successfully destroyed unmanned aerial vehicle with a solid state laser weapon system demonstrator from Pacific. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, அதாவது அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த பசிபிக் ஓசன் இருக்குல்லங்க, அதாவது லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த லொக்கேஷன்னு அவங்க ரிவீல் பண்ணல. அந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உளவு பார்க்குறதுக்காக அன்மேன்டு இந்த ஏரியல் வெஹிக்கிள் வந்து உளவு பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை இந்த லேசர் வெப்பன் சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்காணித்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வந்து லேசர் வெப்பன் சிஸ்டம் ஓகேங்களா இது வந்து யூஸ் பண்ணி அவங்க அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து கண்காணித்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் PPE கிட் மேட் வித் இன்னோவேட்டிவ் பிரீத்தபிள் ஃபேப்ரிக் மெட்டீரியல் டு ப்ரொவைட் கம்ஃபோர்ட் டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் COVID-19 பேண்டமிக் டெவலப்டு பை இந்தியன் நேவி. ஓகேங்களா, அதாவது இந்தியன் நேவி வந்து இந்த PPE கிட் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரீத் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ப்ரீத் பண்ணுறதுக்காக எல்லாமே ஈஸியாகவும் நமக்கு ஒரு இனோவேட்டிவாக அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அதோட நேம் தான் கேட்டிருக்காங்க, அந்த கிட்டோட நேம் கேட்டிருக்காங்க, நாவ்ராக்சாக். ஓகேங்களா, நாவ்ராக்சாக் அப்படிங்கிறது தான் அதோட நேமு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் குமிட் கண்டிஷன், அதாவது வெப்பமாக இருக்கிறதுலையும் ஈரப்பதமாக இருக்கிற சுச்சுவேஷன்லையும் மோர் தென் 12 hours வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள்.
Former world top 25 tennis star Jamie Hampton announced her retirement from the professional tennis at the age of 30 due to the injuries. She was from which country அப்படின்றாங்க ஓகேங்களா. இந்த ஜாமி ஹாம்டன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தால் உடனே நீங்கள் உங்களோட ஆன்சர் சொல்லலாம். உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ ஓகேங்களா. யூஎஸ்ஏ சேர்ந்த ஜாமி ஹாம்டன் அப்படின்றவங்க ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்னிஸ்லேருந்து ஓகேங்களா. அவங்களோட ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா டென்னிஸ் ஓகேங்களா. டென்னிஸ்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th கொஸ்டின் பாருங்கள். REC ஃபவுண்டேஷன் ஹேஸ் டைட் அப் வித் டாஜ் ஷார்ட்ஸ் ஜாயின்ட் வெஞ்சர் ஆஃப் IHCL அண்ட் ஷார்ட்ஸ் லிமிடெட் டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்பெஷலி நியூட்ரியஸ் மீல் பாக்கெட்ஸ் ஃபார் மெடிக்கல் ஸ்டாஃப் இன் விச் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா. அதாவது இவங்க இருக்காங்களேங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைப் வச்சு ஃபுட் பாக்கெட் ஓகேங்களா, மீல் பாக்கெட்ஸ் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டாஃபுக்கான சாப்பாடு வந்து இந்த கொடுக்குறாங்க. இந்த COVID-19க்காக ஒர்க் பண்ணுற எல்லாமே மெடிக்கல் ஸ்டாஃபுக்காக சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சாஃப்டர்ஜுங் ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மெடிக்கல் ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. இந்த REC ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்துக்கோங்க 1969. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 8th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டார்ட் அப் ஹேஸ் பார்ட்னர்ட் வித் பேமெண்ட்ஸ் டெக்னாலஜி மேஜர் விசா டு லான்ச் இன்னோவேட்டிவ் பேமெண்ட் சொல்யூஷன் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ அஸ் டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட் ப்ராசஸ் ஃபோக்கஸ் ஆன் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் கிரெடிட் ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஸ்டார்ட் அப் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இந்த பேமெண்ட்ஸ் டெக்னாலஜி ஓகேங்களா விசாவோட ஒரு இன்னோவேட்டிவ் பேமெண்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஓகேங்களா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகில் ஓகேங்களா. இந்த ஸ்டார்ட் அப் தான், அதாவது ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஜாகில் வந்து அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது இந்த இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குல்லங்க, அதோட ப்ரொடக்டிவிட்டி, அது ஆட்டோமேட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கடன் வந்து ஃபாஸ்ட் கடன் கொடுக்கறது, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இதில் வந்து புதுசாக ஒரு இன்னோவேட்டிவான பேமெண்ட் சொல்யூஷன் வந்து கொண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜாகில் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான 9th கொஸ்டின் பாருங்கள். விச் ஸ்டேட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டு பூஸ்ட் த ஸ்போர்ட்ஸ் செக்டார் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் செக்டாருக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து உருவாக்குறதுக்காகவும் பார்த்திங்கன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து அதிகமாக கொடுத்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த பர்மிஷன் கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்த டைமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் ஓகேங்களா. மிசோரமோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து ராபர்ட் ராமவியார் ராய்ட் ஓகேங்களா. அவர் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு முக்கியத்துவம், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடைவாங்க, எப்படி நல்லது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுத்து அதெல்லாம் பூஸ்ட் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் செக்டாருக்கு நிறைய யூத்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான 10th கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஸ்டீல் அசோசியேஷன் மந்த்லி க்ரூட் ஸ்டீல் ரிப்போர்ட் ஃபார் April 2020, இந்தியா க்ரூட் ஸ்டீல் அவுட்புட் டிக்ளைன் by the how much percent during the April 2020 in comparison to the 9.021 MT of crude steel production in April 2019. அதாவது 9.021 மில்லியன் டன்ஸ் ஓகேங்களா சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரலில் ஓகேங்களா. ஸோ அதாவது ஏப்ரல் 2019 இருக்கிறத விட இந்த ஏப்ரல் 2020 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 65.2% வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க.
11th கொஸ்டின் பாருங்கள். Which state became the first state to release a report highlighting its conservation efforts to save over 1100 rare plants from extinction? அதாவது பார்த்திங்கன்னா 1100 ஒரு அரிய வகை பிளான்ட்ஸ் இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழியக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டு அதுக்கான ஒரு ஒரு முன் ஸ்டெப்பு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அந்த ஸ்டேட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இதற்கான செயல்முறையை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காங்க. 12th கொஸ்டின் பாருங்கள். ஹூ இனாக்ரேட்டட் த சாம்பா டனல் இன் உத்தரகாண்ட் அண்டர் த சர்தாம் பரியோஜனா த்ரூ த வீடியோ கான்ஃபரன்ஸ் மேட் ஆன் 26th May 2020? ஓகேங்களா? இந்த சாம்பா டனல் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, உத்தரகாண்டில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணுமாலும் நம்மளுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யார் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி. ஓகேங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சாங்க, இனாக்ரேட் பண்ணாங்க. யூனியன் மினிஸ்டர் அவர் பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகேங்களா? அது நமக்கு தெரிஞ்சது தான். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இது வந்து தொடங்கி வச்சுருக்காரு. உங்களுக்கான 13th கொஸ்டின் பாருங்கள். இந்த பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா ஹேஸ் அனௌன்ஸ்டு இட்ஸ் பிளான் டு என்ஹான்ஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் டு 220 lakh metric tons by which year from 137.58 lakh million tons in the 2018 to 9? ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா இப்போது இந்த 2018 to 19 இருக்குல்லங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா 137.58 லட்சம் ஓகேங்களா மில்லியன் டன்ஸ் வந்து இந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸை வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 220 lakh மெட்ரிக் டன்ஸுக்கு, ஓகேங்களா, 220 lakh மெட்ரிக் டன்ஸுக்கு அவங்க வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு இருக்காங்க. அது எந்த இயர்க்குள்ளே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த யோஜனா நேம் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இப்போ இந்த இதிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்க்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 25க்குள்ளே இந்த ப்ரொடக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 220 அடையணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரிங் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங். ஓகேங்களா? இது நமக்கு தெரிஞ்சது தான், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 14th கொஸ்டின் பாருங்கள். ஹூ லீட் த டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் பாட்டனிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹூ டிஸ்கவர்ட் த 3 நியூ பிளான்ட் ஸ்பீசிஸ் நேம்லி யூஜூனியா ஸ்பாரோகார்பா, ஜெனியோதாலமஸ் செரிசியஸ் அண்ட் மெமிசிலோன் நெர்வோசம் அட் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் கேரளா அண்ட் தமிழ்நாடு? ஓகேங்களா? இந்த 3 நியூ, அதாவது புது வகையான இந்த 3 ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதோட லீட் பண்ண அந்த டீமை லீட் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஏ சுஜானா. ஓகேங்களா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 வகையான ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பாட்டனிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அதோட சயின்டிஸ்ட்டு, அந்த சயின்டிஸ்ட் டீமை லீட் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க, கேஏ சுஜானா. ஓகேங்களா? அவங்க தான் இந்த டீம் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுபிடிச்சதை சொல்லியிருக்காங்க. 15th கொஸ்டின் பாருங்கள். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் த சென்ட்ரல் PSU இந்தியாஸ் லீடிங் NBFC signed an agreement with which company to fund hydroelectric project worth 22,000 on 26th May 2020? ஓகேங்களா? அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 20,000. ஓகேங்களா? 22,000. இதில் வந்து யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நர்மதா பேசின் ப்ராஜெக்ட் கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா? அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 22,000 crore வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 225 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்காக. ஓகேங்களா? அது எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நர்மதா பேசின் ப்ராஜெக்ட் கம்பெனி லிமிடெட். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கான 16th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் மிலிட்டரி வார் கேம் சென்டர் அட் த உகாண்டா சீனியர் கமாண்ட் அண்ட் ஸ்டாஃப் காலேஜ் ஆஃப் உகாண்டா டெவலப்டு பை த இந்தியன் அசோசியேஷன் உகாண்டா அண்ட் இந்தியன் மிலிட்டரி அட்வைசரி ட்ரைனிங் டீம் ஃபார் த உகாண்டா பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அதோட நேம் பார்த்திங்கன்னா அதாவது மிலிட்ரி வார் கேம் சென்டர் அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, உகாண்டன் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்துக்கோங்க, யோவேரி ககுதா முசேவேனி. ஓகேங்களா, யோவேரி ககுதா முசேவேனி, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான 17th கொஸ்டின் பாருங்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹேட் செலக்டட் ஹவு மெனி பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இன் ஹியூமன் சேலஞ்ச் ட்ரையல்ஸ் டு டெவலப் நியூ வேசின்ஸ் ஃபார் COVID-19. ஓகேங்களா, இந்த COVID-19க்கான நியூ வேசின்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதாவது உருவாக்குறதுக்காக எத்தனை பீப்புள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, எவ்வளோ பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 8 பீப்புள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ட்ரையல் பண்ணுறதுக்கு. விச் இன்ஸ்டியூட் develop an AI based attendance application which allows non-contact based personal verification using the facial features of the person in the wake of COVID-19 pandemic. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க, ஏஐ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் DRDO. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பேஸ்டு அட்டண்டன்ஸ் வந்து அதில் அட்டண்டன்ஸ் அப்ளிகேஷன் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அது DRDO தான் டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த COVID-19 வந்து அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அவங்களோட இந்த பர்சனோட யாருமே அதாவது அந்த DRDOவில் தொடர்பு இல்லாதவங்க அங்கே நுழைய முடியாமல் இருக்கிறதுக்காக ஓகேங்களா இந்த அட்டண்டன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஏஐ பேஸ்டு அட்டண்டன்ஸ் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கான 19th கொஸ்டின் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் விச் டேட். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன் டே வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 25 அப்போ சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2001 இந்த டே வந்து சொல்லி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதோட எய்ம் என்ன பார்த்திங்கன்னா அதாவது இந்த குழந்தைங்கள்லாம் கடத்துறது. ஓகேங்களா, அதுக்கான அவேர்னஸ், அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து எல்லாத்துலேயுமே இருந்திருக்கணும், அவங்களுக்கான எல்லாமே அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த டே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ May 25 அப்போ தான் இன்டர்நேஷ்னல் மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸ் டே. ஓகேங்களா, May 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வில் பி ஆர்கனைஸ்ட் ஆன் விச் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஓகேங்களா ஆர்மி கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, எந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 29 வரலும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்பேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ. வீடியோ கடைசி வரலும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதற்கான PDF நம்ம போட்டுருவோம், ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரலும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு வீடியோ தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.